ஏ அழகு, இத்தனை நேரம் என்ன செய்தாய்? ராத்திரி சோறு சமைக்க நேரமாகவில்லையா என்றான் மாணிக்கம். அழகு சிரித்தபடியே உள்ளே விரைந்தாள். என்ன சிரிக்கிறாய்? 7 ஆகிவிட்டது. இதுவரையிலுமா வேலை இருந்தது? இல்லை அப்பா, எனக்கு கூலி கொடுக்கும் மேஸ்திரி தனியே பேச வேண்டும் என்றார். நான் செய்த வேலைக்காக இன்ஜினியர் ஐயா இன்னும் 1 ரூபாய் சேர்த்து தர சொன்னாராம். உனக்கு மட்டுமா? வேறு பெண்களுக்கும் உண்டா? மற்றவர்களுக்கு இல்லையாம். நான் தான் ஒரு ஆண் பிள்ளை அளவு வேலை செய்கிறேனாம். ஆமாம், ஆண் பிள்ளையாகத்தான் பிறந்திருக்க வேண்டும். தப்பி பெண் பிள்ளையாக பிறந்து விட்டாய். பெண்ணாக பிறந்ததனால்தான் உன்னுடைய அம்மா போனாலும் எனக்கு சோற்று கவலை இல்லாமல் செய்கிறாய். பகலிலும் உழைக்கிறாய், இரவிலும் இங்கே வேலை செய்கிறாய். ஆண்டவன் எப்படி நினைக்கிறானோ அப்படித்தானே அப்பா எல்லாம் நடக்கும். மாணிக்கம் எங்கேயோ பராக்கு பார்க்க ஆரம்பித்தான். அவன் வாழும் சின்னஞ்சிறு குடிசையை சுற்றி தென்னை மரங்கள். அவற்றின் மேல் பார்வையை செலுத்திக் கொண்டு நின்றான். இருட்டில் என்ன தெரியும்? அவன் பார்த்தது என்னவோ வெளியில்தான். உண்மையில் அவன் பார்வை காலத்தை கடந்து பார்த்தது, வருங்காலத்தை பார்த்தது, தன் எதிர்காலத்தையும் அழகுவின் எதிர்காலத்தையும் ஒருங்கே பார்த்தது. அவனுடைய மனைவி இந்த பெண்ணையும் 2 இளைய ஆண் குழந்தைகளையும் விட்டுவிட்டு வந்த வழிக்கு போய்விட்டாள். குழந்தைகளை காப்பாற்றும் பொறுப்பு மாணிக்கத்துக்கு வந்தது. அவன் தந்தைக்கு தந்தையாக, தாய்க்கு தாயாக காப்பாற்றினான். அப்போது அழகுக்கு 10 பிராயம். அவள் தம்பிகளுக்கு 5ம் 3ம். அந்த வயசிலேயே அவள் சுறுசுறுப்பாக இருந்தாள். தம்பிகளுக்கு நீராட்டி சோறு போட்டு படிக்க வைப்பாள். தன் தகப்பன் சமையல் செய்யும்போது கூட இருந்து உதவி புரிவாள். பகல் வேளையில் சிற்றாளாக கட்டிடம் கட்டும் இடங்களில் வேலை செய்து 4 காசு சம்பாதிப்பாள். பேர் அழகு. ஆனால் அதற்கும் அவள் தோற்றத்திற்கும் தொடர்பே இல்லை. காக்கை போன்ற கருப்பு. உடம்பு ஆணின் முறுக்கேறியது. முகத்தில் ஒரு முரட்டுத் தோற்றம். வேலையிலும் அப்படித்தான். குரலிலும் குழைவு இராது. வேலை செய்யும் இடங்களில் அவளுக்கு என்ன பெயர் தெரியுமோ? காக்கா. அவளுடைய தம்பிகளுக்கு அவள் அக்கா. மாணிக்கத்துக்கு அவள் அழகு. மற்ற எல்லோருக்குமே அவள் காக்காய்தான். 10 வயசு பெண்ணாக இருந்தபோது அந்த பெயரை கேட்டு பொறுத்து கொண்டிருந்தாள் என்று சொல்லலாமா? பின்பும் அவள் அந்த பெயரை கேட்டு ஏன் என்று குரல் கொடுத்தாள். அவர்கள் அழைப்பதற்கு ஏதேனும் பொருள் இருப்பதாகவே எண்ணவில்லை. கொத்தனார் யாவரும் அவளை பரிகாசம் செய்வார்கள். நீ ஆண் பிள்ளையாக பிறந்திருக்க வேண்டும், 1 நிமிஷம் முந்தியே பிறந்துவிட்டாய் என்று சொல்வார்கள். அப்படி பிறந்திருந்தால் நானும் 2 ரூபாய் கூலி வாங்குவேன் என்று உடனே அவள் விடை கூறுவாள். உன் குரலால் காக்கா என்று பெயர் வந்ததா, உன் அழகால் வந்ததா என்று கேட்பார்கள். 2ஆலும் தான் என்று சொல்லி அவர்கள் மேலே பேச வகையில்லாமல் செய்து விடுவாள். அவளுக்கு வயது ஆகி வந்தது. மங்கை பருவம் அடைந்தாள். ஆனால் என்ன, பழைய காக்காய்தான், பழைய சிற்றாள்தான். அவள் வேலையில் மட்டும் எந்திரம்தான். 3ஆள் வேலை அவள் செய்து விடுவாள். நாணமோ கோழைத்தனமோ அவளிடம் இருப்பதாக தெரியவில்லை. யார் என்ன சொன்னாலும் பளிச்சு பளிச்சென்று விடை கூறிவிடுவாள். அதனால் வாய் துடுக்குக்காரி என்று அவளிடம் அதிகமாக பேச்சு கொடுப்பதை நிறுத்தலானார்கள். அவளுடைய அப்பனுக்கு அவள் வாய் துடுக்கு பொறுப்பதில்லை. இந்த வாயை கொண்டு நீ எப்படி பிழைக்கப் போகிறாய் என்று அவன் கூறி வருத்தப்படுவான். நான் பிழைக்காமல் செத்து போய்விட மாட்டேனப்பா. வாய் இல்லாவிட்டால் உலகம் நம்மை மண்ணுண்ணி பூச்சியாக எண்ணி ஏறி மிதித்துவிடும் என்பாள். நீ காளி அவதாரம், உன்னோடு பேச்சு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி மாணிக்கம் பேச்சை நிறுத்தி விடுவான். இவள் குடியும் கொடுத்தனமாக இருந்த அடங்கி ஒடுங்கி வாழ வேண்டுமே. வாய் துருக்கும் முருட்டுத்தனமும் இருந்தால் 4 நாளைக்கு பெயர் சொல்ல முடியாதே. இதுதான் மாணிக்கத்தின் கவலை. இருளிடையே தென்னை மரத்தின் மேல் விழுந்த பார்வை இருட்டைத்தான் பார்த்தது. பகலிலும் அவன் சிந்தனையில் ஆழ்ந்து பார்க்கும்போது இருட்டைத்தான் பார்த்தான். ஒளியின் ஒரு சிறு கீறல் கூட அவனுக்கு புலனாகவில்லை. அவள் பெண்ணாக பிறக்காமல் இருந்தால் இது இனி நடக்கிற செயலன்று. நடந்து போனதை மாற்ற நாம் யார்? அன்று கூலி வேலை செய்யும் பெண்களும் ஆண்களும் கொத்து வேலைக்காரர்களும் அதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த பெண் எவ்வளவு அடக்க ஒடுக்கமாக இருந்தாள்! மான் குட்டி போல் அல்லவா நடந்தாள் என்றான் ஒருவன். அந்த மானை வேடன் வலை போட்டு பிடித்து கொண்டு போய்விட்டான் என்று மற்றவன் கூறி சிரித்தான். மற்றொருவன், பூ அழகாக இருந்தால் பறிக்க கை நீளுவது இயற்கைதான் என்றான். அப்போது அவர் தம்மிடம் செங்கலை நீட்டி கொண்டிருந்த பெண்ணை கடைக்கண்ணால் பார்த்து சிரித்தார். தூ என்று காரி உமிழ்ந்தான் பெரியசாமி. அவனும் அங்கே கொத்து வேலை செய்து கொண்டிருந்தான். இருந்தாலும் அந்த பயல் பொல்லாதவன். 3ஆம் பேருக்கும் தெரியாமல் கூட்டிக் கொண்டு போய்விட்டானே என்றான் மற்றொரு கொத்தனார். பின்ன நீயும் வானும் உன்னையும் கூட்டிகிட்டு போக சொல்றியா என்றான் வேறு ஒருவன். என்ன மோசமான பேச்சு என்று மறுபடியும் காரி துப்பினான் பெரியசாமி. அங்கே கொத்து வேலை செய்து கொண்டிருக்கும் பெருமாள் என்பவன் சிற்றால் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு சென்று விட்டான். இந்த செய்தி அவர்கள் பேச்சில் அடிபட்டது. வேலை நடந்து கொண்டிருந்தது. நடுநடுவே அந்த சுவையான செய்தியும் சிரிப்பை உண்டாக்கியது. இந்த அபாயம் காக்காய்க்கு வரவே வராது என்று குப்பன் கூறியவுடனே எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள். இருட்டும் திருட்டும் கோழைகள் சொத்து. எனக்கு அந்த அவமானம் ஏன் வருகிறது? எந்த பயல் என்னை ஏறெடுத்து பார்ப்பான் என்று பட்டாசு வெடி போல வந்தது அழகுவின் பேச்சு. உன் அழக உலகமே பார்த்து கண்ணு பூத்து போச்சு என்றான் ஒருவன்.
ஏன், நான் சினிமாக்காரியா? பெரியசாமி இப்போது பேசினான். அழகு, அந்த சோம்பேறிகளுடன் என்ன பேச்சு? கொண்டா சாந்தை இங்கே. அவன் ஒருவன்தான் அவளை அழகு என்று கூப்பிடுகிறவன். கட்டிடம் பெரியது ஆதலால் மாதக்கணக்கில் வேலை நடந்தது. எத்தனையோ புதிய வேலைக்காரர்கள் வந்தார்கள். அவர்களிடையே தெரிந்தும் தெரியாமலும் முறையாயும் முறையில்லாமலும் உறவுகள் நெளிந்தன. அழகு மட்டும் எப்போதும் போல வேலை செய்தாள். அவள் வேலையை இன்ஜினியர் பாராட்டினார். கட்டிடம் முடிகிற சமயம் அப்போது அதற்கு உடையவர் வேலை செய்கிறவர்களுக்கு பரிசு தர எண்ணினார். பெரியசாமி அவரை தனியே பார்த்து தனக்கு இன்ன பரிசு வேண்டும் என்று தெரிவித்தான். உடனே அவர் மாணிக்கத்தைக் கண்டு அந்த பரிசு அவனுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்தார். என்ன பரிசு? அழகுதான். மாணிக்கம் அந்த கட்டிடக்காரருடைய காரியாலயத்தில் வேலைக்காரன். செய்தியை கேட்டு மாணிக்கம் அயர்ந்துதான் போனான். உண்மை என்று நம்ப முடியவில்லை. அழகுவுக்கும் ஒரு கணவனா? பெரியசாமி அழகுவை மனம் செய்ய விரும்புவது கட்டிடக்காரர்களுக்கு வியப்பாக இருந்தது. இவளை ஏன் அப்பா கேட்கிறாய் என்று கேட்டார். எனக்கு நல்ல மனைவி வேண்டும் என்று அவன் சுருக்கமாக விடை கூறினான். திருமணம் ஆயிற்று. மாணிக்கம் ஆனந்த கண்ணீர் சிந்தினான். அதில் துயரமும் கலந்திருக்கலாம். அழகு ஒரு வாரமாக குடித்தனம் செய்தாள். மாணிக்கம் போய் பார்த்து வந்தான். அந்த ஒரு வாரமும் பெரியசாமி வேலைக்கு போகவில்லை. அழகும் போகவில்லை. ஒரு வாரம் ஆயிற்று. அழகும் அவள் கணவனும் மாணிக்கத்தை வந்து பார்த்தார்கள். மாமா, என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும் என்றான் பெரியசாமி. என்னப்பா வேணும்? நீங்களும் குழந்தைகளும் என்னுடனே வந்து இருக்க வேண்டும். மாணிக்கம் யோசித்தான். நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, நான் உங்கள் மூத்த பிள்ளை. மாணிக்கம் தென்னை மரத்தை பார்த்தான். குடிசைக்குள் இருந்தால் அழகு. நீயும் சொல்லேன் என்று குரல் கொடுத்தான் பெரியசாமி. அப்பா, இங்க வா என்றாள் அழகு. அவன் உள்ளே போனான். ஆமாம், அவள் சொல்கிறபடி எங்களோட நீ வந்துரு. இனிமே சமைச்சு சாப்பிட வேணாம் என்றாள். அவள் பேச்சில் புதிய குழைவு ஒன்று கலந்திருந்தது. நீ அவனுக்கு பிரியமாக இருந்து வாழ்வது முதல் காரியம். அடக்க ஒடுக்கமாக நீ வாழ்ந்தால் அதுவே போதும் என்றான். அவள் தலையை கவிழ்ந்து கொண்டாள். சட்டென்று பேச்சு வரவில்லை. கண்ணை துடைத்து கொண்டாள். ஏமா அழுகிற என்று தழுதழுத்த குரலோடு கேட்டான். இப்போதுதான் அப்பா நான் பெண் என்பதையே உணர்ந்தேன். நான் வேலைக்கு கூட போவதில்லை. அவ வேணான்னு சொல்லிட்டாரு என்றாள். அதற்குள் வாசலில் இருந்து பெரியசாமி, என்ன சொல்றீங்க மாமா என்று கேட்டான். மாணிக்கம் வெளியே வந்தான். அப்படியானால் நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாமா? மாணிக்கம் தென்னை மரத்தை பார்த்தான். தென்னங்குலைகள் பச்சை பசேல் என்று காட்சியளித்தன. தென்னை மட்டை சலசலத்தது. தென்னை மட்டைகளினுடைய தெரிந்த வானம் நீல நிறம் காட்டி குளிர்ச்சியை ஊட்டியது. உலகமே குளிர்ச்சிமயமாக ஆகிவிட்டதோ என நினைத்தான். கதை முற்றிற்று. கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள்.